இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 17ஆம் தேதியான இன்னைக்கு உலகம் முழுவதும் பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக நாளா கடைபிடிச்சிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நில சீரழிவை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துற விதமா ஐக்கிய நாடுகள் சபையால இந்த நாள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, காடழிப்பு மற்றும் பருவநிலை மாற்றத்தால நிலங்கள் பாலைவனமாகத தடுக்கிறது இந்த நாளோட நோக்கமா இருக்கு. அதே மாதிரி உலகளாவிய வறட்சி பாதிப்புகளை எதிர்கொள்ளும் திறனை வளர்க்கிறது, சீரழிந்த நிலங்களை மீண்டும் விவசாயத்திற்கும் காடுகளாகவும் மாற்றுவதற்கான தீர்வுகளை கண்டறியறதுக்காகவும் இந்த நாளை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். ஐக்கிய நாடுகள் பொது சபை 1994ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது. 1995ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து இந்த நாளை அதிகாரப்பூர்வமா கடைபிடிச்சிட்டு வரோம். நம்ம சுற்றுப்புறம் வறட்சி ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, மரக்கன்றுகளை நட்டு காடுகளின் பரப்பளவை அதிகரிக்கணும், மழைநீர் சேகரிப்பு மற்றும் நவீன நீர் மேலாண்மை முறைகளை பின்பற்றணும், மண்ணின் வளத்தை காக்கும் இயற்கை விவசாய முறைகளை ஊக்குவிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சாலே நம்ம சுற்றி உள்ள பல பகுதிகள் வறட்சி இல்லாம சோலைவனமா மாறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக நாள் எதற்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ராபர்ட் வில்லியம் டி எஸ்காட் ஆஷ் இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பிரிட்டிஷ் இந்தியாவின் சென்னை மாகாணத்தில் பணியாற்றிய ஓர் ஐரிஷ் சிவில் சர்வீஸ் அதிகாரியான ஆஷ் துரை அவர்கள் 1872ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அயர்லாந்துல பிறந்திருக்காங்க. 1911ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. 1895ஆம் ஆண்டு இந்திய குடிமை பணியில் சேர்ந்து இந்தியா வந்தாங்க. 1910ஆம் ஆண்டுல திருநெல்வேலி மாவட்டத்தின் தற்காலிக மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றார் ஆஷ் துரை அவர்கள். வ.உ. சிதம்பரனார் தொடங்கிய சுதேசி நாவாய் சங்க கப்பல் நிறுவனத்தை முடக்குறதுல ஆஷ் துரை தீவிரமா செயல்பட்டாரு. பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு சுதேசி இயக்க போராட்டங்களை ஒடுக்க கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க ஆஷ் துரை அவர்கள். வ.உ.சி மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோருக்கு தேச துரோக குற்றம் சுமத்தி கொடூரமான சிறை தண்டனை கிடைக்க காரணமாக இருந்தவர்தான் ஆஷ் துரை அவர்கள். ஆஷ் துரையோட அடக்குமுறைகளால கோபமடைந்த பாரத மாதா சங்க புரட்சியாளர்கள் அவரை கொல்ல திட்டமிட்டாங்க. 1911ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதியான அன்னைக்கு ஆஷ் துரை தன்னோட ஒய்ஃபோட கொடைக்கானல் போகிறதுக்காக மணியாச்சி ரயில் சந்திப்புல காத்திருந்திருக்காங்க. காலை 10:38 மணிக்கு விடுதலை போராளி வாஞ்சிநாதன் ரயிலோட முதல் வகுப்பு பெட்டிக்குள்ள நுழைஞ்சு ஆஷ் துரைய பாயிண்ட் பிளாங்க் தூரத்துல சுட்டு கொண்டிருக்காரு. பிரிட்டிஷ் அரசு 1913ஆம் ஆண்டுல தூத்துக்குடியில ஆஷ் துரைக்காக ஒரு நினைவு சின்னத்தை நிறுவியிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் சென்னை மாகாணத்தில் பணியாற்றிய ஒரு ஐரிஷ் சிவில் சர்வீஸ் அதிகாரியான ஆஷ் துரை அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு மிக சிறந்த தமிழ் எழுத்தாளர், கவிஞர், இதழாளர் மற்றும் வானொலி பிரபலமான மீ.பா. சோமசுந்தரம் அவங்கள பத்தி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். மீ.பா. சோமசுந்தரம் அவர்கள் பரவலா மீ.பா. சோமு அப்படிங்கிற பெயர்லயும் சோழா அப்படிங்கிற புனை பெயர்லயும் அறியப்பட்டிருக்காங்க. மீ.பா. சோமசுந்தரம் அவர்கள் 1921ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்துல பிறந்திருக்காங்க. 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சென்னையில காலமாயிருக்கிறாங்க. சென்னை மற்றும் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலியில 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தயாரிப்பாளராகவும் உயர் அதிகாரியாகவும் பணியாற்றி இருக்கிறாங்க மீ.பா. சோமசுந்தரம் அவர்கள். வானொலியில பல புதிய இலக்கிய நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. புகழ்பெற்ற கல்கி வார இதழின் பொறுப்பாசிரியராக பணியாற்றி இருக்கிறாங்க. கவிதைகள், சிறுகதைகள், வரலாற்று நாவல்கள், பயண கட்டுரைகள் என தமிழ் இலக்கணத்தின் பல தளங்கள்ல மீ.பா. சோம் அவர்கள் இயங்கியிருக்கிறாங்க.
இவரது அக்கறை சீமையில் 6 மாதங்கள் என்ற ஐரோப்பிய பயண நூலிற்காக உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழில் பயண இலக்கியத்திற்காக வழங்கப்பட்ட முதல் சாகித்ய அகாடமிய விருது இதுவே ஆகும். சோழர் கால கடற்படை பின்னணியை கொண்ட கடல் கண்ட கனவு மற்றும் கல்கி இதழ தொடராக வந்த நந்தவனம் ஆகிய நாவல்கள் இவருக்கு பெரும் புகழ தேடி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவரோட பிற படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்ணிலவு, ரவிச்சந்திரிகா, இளவேனில் மற்றும் மஞ்சள் பட்டு இது எல்லாமே இவரோட பிற படைப்புகளாகும். தமிழ்நாட்டின் இயல் இசை நாடக மன்றத்தின் செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க மீபா சோமு அவர்கள். பல்வேறு படைப்புகளை தந்த மீபா சோமசுந்தரம் அவர்களை பற்றின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.